Hi everyone. இலங்கை அரசியலில் தொடர்ச்சியாக கைதுகள் இடம்பெறுகின்றது. குற்றச்சாட்டுக்கள் லஞ்ச ஊழல் அடிப்படையிலே இந்த கைதுகள் இடம்பெறுகின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் என பலரும் கைது செய்யப்படும் வரிசையிலே இன்றும் ஒளிந்திருந்த ராஜித சேனாரத்னவும் அதே போன்று ரத்ன தேரரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ராஜித எதிர்வரும் 9ஆம் திகதி வரையும், ரத்ன தேரர் எதிர்வரும் 12ஆம் திகதி வரையும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது சிறைச்சாலைகள் அரசியல்வாதிகளின் வாசஸ்தலங்களாகவே மாறி வருகின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். முன்னாள் அமைச்சராக, பிரதி அமைச்சராக, பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட ராஜித சேனாரத்ன இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். ஒளிந்து வாழ்ந்து வந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையிலே இவர் மறைந்து வாழ்ந்து வந்திருந்தார். அதற்கமைய இன்று இவர் நீதிமன்றத்திலே சரணடைந்தவைக்கு அமைய கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக இவர் சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 9ஆம் திகதி வரை இவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2020ஆம் ஆண்டில் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டிலே ரத்ன தேரரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரும் ஒளிந்து வந்த நிலையிலே இவரும் இன்று கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளார். இந்த சிறைச்சாலை தற்பொழுது முன்னாள் அரசியல்வாதிகள், தற்போதைய அரசியல்வாதிகளின் வாசஸ்தலமாக மாறி வருகின்றதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. சிறையிலே பல முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என நிறைந்துள்ளனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே பலரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளனர். மக்கள் பணங்களை வீண்விரயமாக பயன்படுத்தி, மக்கள் பணங்களை தமது சொத்துக்களாக பயன்படுத்திய நிலையிலே இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சி அவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைய அவர்களுக்கான தண்டனைகளை வழங்கி வருகின்றது, நீதியை நிலைநாட்டி வருகின்றது. அதற்கு அமையவே பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பிணையிலே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு இன்னும் எத்தனை பேர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற கேள்வியுடனே இந்த கைதுகள் தொடர்கின்றது. ரத்ன தேரர் போன்றவர்கள் இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்ததுடன், முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்ததுடன், இனவாதத்தை இலங்கையில் உருவாக்கியதில் மிக முக்கியமானவர்களாக திகழும் நிலையிலே இன்று சிறை செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.